ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்து சாக்லேட் பணியாரம் ஸ்நாக்ஸ்க்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து தோசை மாவு இல்லைனா இட்லி மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்நாக்ஸுக்கு ஒரு கம்மியாக 8 தான் செய்ய போகிறேன், அதனால் அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க. அது வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். கம்மியாக போடுறது தான் ரொம்ப நல்லது எப்பவுமே கோகோ பவுடர். நீங்கள் சாக்லேட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகரி வந்து 3 ஸ்பூன் வந்து போடுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணும்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹனி ஆட் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால இன்றைக்கி நான் ஆட் பண்ணல. இப்படி நல்லா கலக்கிட்டிங்கன்னா நல்லா கலந்துரும். அதுக்கப்புறம் இந்த கலரில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பணியாரக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் இல்லைனா பட்டர், ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து நெய் இருக்குது, அதனால் நெய் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் குட்டி குட்டியாக வந்து அந்த மாவை எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு அது வேகறதுக்காக வந்து அது மேலே கொஞ்சம் ஏதாவது மூடுற மாதிரி இருக்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதை வந்து அப்படியே